அன்பு தோழமைகளுக்கு வணக்கம். ஒரு குட்டி கதை பார்ப்போமாங்க. ஒரு துறவி பயணம் செஞ்சிட்ருக்காரு படகுல. தன்னோட சக பயணியாக வர ஒருத்தர் பார்த்திங்கன்னா பெண்களை ரொம்ப கேலியாகவும் கிண்டலாகவும் பேசிட்டு வர்றார். அந்த துறவி அவர் என்ன பேசுகிறாரோ அதெல்லாம் கவனிக்கிறார். மௌனமாக வர்றார், எதுவும் பேசலை. அவர் போக வேண்டிய இடம் வந்தது, இறங்கி அங்கே போனது அவருடைய குருநாதர் இருக்கார். அவருடைய குரு கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி படகுல ஒருத்தர் வந்தார், பெண்களை இவ்வளோ கேலியாக பேசினாருன்னு சொல்கிறார், நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. அப்போ அவரோட குரு சொல்லியிருக்காங்க, ஏப்பா எல்லாத்தையும் கேட்டு நீ சும்மாவாக இருந்த, கண்டிச்சிருக்கணும் இல்லையா, தவறு செய்யும்போது நீ தட்டி கேட்கணும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அந்த குருவோட சீடர்களில் இன்னொருத்தர் அதே போல் படகு சவாரி செய்துட்டு வராரு. அப்போ அந்த இளைஞன் பெண்களை கேலி பேசினார் இல்லைங்களா, அதே போல் அப்பவும் பேசியிருக்காரு. முதல்ல இருந்த சீடனை போல் இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப கோபம் அவரை அடிக்க போயிருக்கார். அப்போ நடந்ததெல்லாம் தன்னுடைய குரு கிட்ட சொல்கிறார். அப்போது அந்த குரு சொல்லியிருக்கார், அப்படிலாம் செய்யக்கூடாது, எதற்கு அவ்வளோ கோவப்பட்ட அப்படின்னு சொல்லி அடிக்கிறக்கெல்லாம் போனியா, அந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது, நீ புத்தி தான் சொல்லியிருக்கணும், அடிக்கிறக்கெல்லாம் நமக்கு உரிமை இல்லை யாரையும் அப்படின்னு சொல்லி குரு அவரை பேசியிருக்கார். இந்த 2 சம்பவங்களையும் பார்த்துட்டு மற்ற சீடர்களுக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு. என்ன குருவே, முதல்ல ஒருத்தர் கேட்டதுக்கு தட்டி கேட்கல, நீ ஏன் அப்படி பண்ணேன்னு கேட்டீங்க, இரண்டாவது அவர் கோபப்பட்டு பெண்களை கேலி பேசுகிறவரை கேட்கும்போது ஏன் நீ அப்படி பண்ணேன்னு கேட்டிருக்கீங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியல குருவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற சீடர்கள் எல்லாம். முதல்ல நான் சொன்ன அந்த சீடன் ரொம்பவும் சாது, அவன் எதுவுமே பேச மாட்டான். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட நீ தவறு நடந்தால் தட்டி கேட்கணும்னு சொன்னேன். இரண்டாவது சீடன் நான் சொன்ன இருக்காரே, கோவப்பட்டு அடிக்க போனால, ரொம்ப ரொம்ப கோவக்காரர். கோவத்தை அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செய்யக்கூடாது, வாயில் தான் பேசணும், யாரையும் கை நீட்டி அடிச்சிடக்கூடாது, புத்தி தான் சொல்லியிருக்கணும், தட்டி கேட்கணும், ஆனால் சரியான முறையில் கேட்கணுங்கிறதுக்காக அவன் மேலும் கோவப்பட்டு அவனுடைய சுபாவங்கள் மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனை சொன்னேன்னு சொன்னார். இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும். அதாவது ஆசிரியை பள்ளியில் பாடம் நடத்துகிறாங்க அப்படின்னா எல்லா மாணவர்களுக்கும் சமமாக தான் நடத்துவாங்க. ஆனால் முதல் தடவை சொல்லும்போதே புரியுது சில மாணவர்களுக்கு, இன்னும் ஒரு தடவை சொன்னால் தான் இன்னொரு மாணவர்களுக்கு புரியும், இன்னும் சிலருக்கு 2-3 முறை சொல்லி கொடுக்கணும். ஒருவருடைய புரிதல் திறன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். அதற்கு தகுந்தாற்போல மாணவர்களுக்கு தகுந்தாற்போல ஒவ்வொரு மாணவர்களுடைய குணாதிசயங்களும் மாறுபட்டு தான் இருக்கும். அவரவர்கள் வழிகளில் போய் அவரவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதும், அதாவது நல்லா படிக்கிற மாணவனுக்கு நாம் அதிக கவனம் செலுத்தணுங்கிறது இல்லை, ஆனால் தெரியாத மாணவனுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரணும் இல்லைங்களா, நிறைய சொல்லித்தர வேண்டி இருக்கும். எப்படி சொன்னால் புரியும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு சொல்லித்தரணும். இது எல்லா இடங்களுக்கும் புரிதும். பெற்றோர்களும் இதுபடி ஒரு பிள்ளை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு பிள்ளை ஒரு மாதிரி இருக்கும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லி தருவாங்க. இன்னொரு குழந்தை பார்த்திங்கன்னா கூடவே அம்மா கூடவே இருக்கும், அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். சிலது கேட்கவே கேட்காது, சொன்னாவே கேட்காது, தன்னோட வழியில் அது போயிட்டுருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்களுடைய குணாதிசயங்கள் மாறுபட்டே தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பெற்றோரும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரே விஷயந்தான், அதை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பார்வையிலையும் ஒவ்வொரு விதமாகவும் புரிஞ்சுப்பாங்க இல்லைங்களா. ஸோ குணாதிசயங்களுக்கு ஏற்ப நம்ம ஒவ்வொருவரிடமும் அவர்களுடைய பண்புகளுக்கு ஏற்ப நடந்துக்கணும் அப்படிங்கிறது இந்த கதையின் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.